இது நல்லா இருக்குது சார். கண்டிப்பாக தேட்டரில் பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்காங்க சார். அவங்களுமே நல்லா பண்ணியிருக்காங்க. தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கலாம் எல்லாரும். அவர் ஒரு ரியலிஸ்டிக்காக ஒரு கடலுக்குள்ளே எப்படி அது வாழணும் அப்படின்றது அது 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 ரியலிஸ்டிக்காகவே இருந்துட்டார். அப்படியே வயலன்ஸ் அதிகம்னு சொல்ல முடியாது சார். வயலன்ஸ் இட்ஸ் நாட் அ வயலன்ஸ். அதை வயலன்ஸாக ஒன்றும் சொல்ல முடியாது. ஒரு கடலுக்குள்ளே நடக்கிற ஒரு ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் அது. ஸோ கடலுக்குள்ளே இவ்வளவு நடக்குது அப்படிங்கிறது ஒரு இதாக எடுத்திருக்காங்க. அது ஹீரோயினுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. பட் ஜிவி சாரோட இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம். இல்லை ஜஸ்ட் லைக் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஒரு இது நம்ம வந்து எதுவுமே வி கேன் கம்பேர் வித் எனி திங். கம்பேர் பண்ண முடியாது. இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஒரு செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஒரு இழுக்கிற மாதிரி இருந்தது. பட் அது கடைசியில் அதை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. அதை ஒரு டக்குன்னு அதை முடிச்சு கொண்டு வந்துட்டாங்க. அதை நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஓகேஷான ஒரு ஃபேண்டசி அட்வென்ச்சர் தான். நல்லா இருந்தது ப்ரோ. அவர் டார்லிங்க்கு அப்புறம் இப்போ தான் பண்ணுறாரு. அது நல்லா பண்ணியிருக்காரு. அவர் பேய் படத்துக்கான இது எல்லாமே நல்லா இருந்தது. ஹாரர்ன்றதை தாண்டி இது வந்து ஒரு பைரட்ஸ் ஆஃப் த கரீபியன் ஸ்டைலில் சொல்லலாம். அப்படி தான் அந்த மாதிரி தான் இருந்தது. ஹாரரை தாண்டி கம்ப்ளீட்டான ஒரு பேய் படம் கிடையாது. எல்லாமே நல்லா இருந்தது பேச்சுலருக்கு அப்புறம். பட் இதில் ரொமான்ஸ் சீன்ஸ்லாம் ரொம்ப இல்லை. ஃபுல் அண்ட் கம்ப்ளீட்டாக ஹாரர் இதுதான். அது நல்லா தான் பண்ணியிருந்தாங்க. நல்லா இருந்தது. ஆக்டிங் நல்லா இருந்தது. லேக் ஆகிற ஃபீலாக பெருசாக இல்லை ப்ரோ. நம்மளை செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக நம்மளை என்கேஜிங்காக தான் வச்சுருந்தாங்க. நல்லா தான் அது. மெசேஜ் எல்லாம் நான் அதெல்லாம் பார்க்கல. படமாக பார்க்குறேன் ப்ரோ. அவ்வளோதான். மெசேஜ் எல்லாம் நான் காதில் வாங்குறதே இல்லை. அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சத்தியமா இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். மரியான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வந்து திஸ் இஸ் லைக் இந்த ஹாரர் ஃபேண்டசின்றது ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல கான்செப்ட். ஓகே, படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபேண்டசி நிறைய இருக்கு. அது கொஞ்சம் நமக்கு லாஜிக் மிஸ்டேக்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கு. லாஜிக் சூப்பரா கொண்டு போயிருக்காங்க. லாஜிக்கலாக தான் இருக்கு. நம்ம பைரட்ஸ் ஆஃப் த கரேபியன் பார்க்கும்போது லாஜிக் பார்த்தா பார்க்குறோம். இல்லைல்ல. யா. ஓகே, ஆக்டர் பத்தி சொல்லுங்க. ஜிவி பிரகாஷ் எப்படி பண்ணிருக்காரு? ஹீரோயின் எப்படி பண்ணிருக்காங்க? ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் வந்து ஜிவி சார் சொல்லவே வேண்டாம். ஹி ஹஸ் ஆல்வேஸ் ராக்ட் இட். சொல்லவாங்க வேணும். அந்த கை அந்த விரலில் வந்து அவர் மேஜிக் வச்சுருக்காரு. ஜஸ்ட் ராக்ஸ் த மியூசிக் அண்ட் எவ்ரி திங். பிஜிஎம் நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. எதுவுமே ஃபேக்காக தெரியல. ஓவரால் இட் வாஸ் அ வெரி குட் மூவி. எஸ், பட் கிட்ஸ் ஐ எம் நாட் ஷுர் பிகாஸ் கொஞ்சம் வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கு. இன்னும் இது த்ரில்லர்ன்ற இதில் ஜானரில் வராது. இட்ஸ் லைக் ஃபேண்டசின்னு சொல்கிறதுனால வந்து இட் இஸ் கனெக்டட் டு தட் மோர்லி. எஸ். படம் நல்லா இருந்தது. எல்லாம் பார்க்கலாம். தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக அது வந்து தியேட்டரில் வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இல்லை ஆக்சுவலி வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி நான் வந்து தமிழ் ஃபிலிமோ இல்லை ஹிந்தி ஃபிலிம் கூட நான் இந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது. ஸோ இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எல்லாமே புரியும். கரெக்டாக கிளியராக தான் இருக்குது. எல்லாமே வந்து லைக் ஒரு அந்த லேக் எதுவுமே ஆகலை. கிளியராக இருக்குது. அது அவங்க கெமிஸ்ட்ரி அப்போதுலேருந்தே சூப்பராக இருக்கும்ன்றதுனால அஃப்கோர்ஸ் அவங்க அவ்வளோவா கம்யூனிகேட் பண்ணலை இந்த மூவியில். பட் அதுலேயே வந்து அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து நல்லா இருந்தது. எல்லாமே ஜிவி பிரகாஷ் பக்காவாக போட்டிருக்காரு. கேரக்டர்ஸ்க்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே கரெக்டான ஸ்க்ரீன் டைம் எல்லாமே நல்லா இருக்கு. லேக்ன்ற மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அதுவும் செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பராக இருந்தது. அது ஆக்சுவலி ஜாம்பி இல்லை, லைக் அந்த மாதிரி இருக்கு. பட் அது வந்து எப்படி சொல்றது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நார்மல் கோஸ்ட் அந்த மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. 10 out of 10 I could actually கொடுக்கலாம். படம் எனக்கு பிடிச்சிருக்கு ப்ரோ. பர்சனலாக நீங்கள் கேட்குற கேள்வி கொஸ்டின் நான் சொல்கிறேன். நீங்கள் கொஸ்டின் கேளுங்க. ஜானர் தான் வந்து த்ரில்லர் ஹாரர் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணுறக்கா ஜானர். ஓகேவா? அதை வந்து புதுசாக கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து ஹாரருக்கான கதையெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அந்த ஹாரர் எதுக்குன்றதை வந்து வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பைரட்ஸ் ஆஃப் கரீபியன் அதெல்லாம் இல்லை ப்ரோ. இது வேற ப்ரோ. இது வேற ப்ரோ. ஜாம்பிஸ்ன்னு சொல்ல முடியாது. அதை ஒரு தப்பான நோக்கத்துக்காக பண்ணுறவங்கள வச்சு அந்த ஹாரர் எலிமெண்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது சார்.
பிஜிஎம் வந்து அந்த மக்கா மாறன்ற சாங்கு, அப்புறம் வந்து ராசான்னு நினைக்கிறேன் அந்த சாங் நல்லா இருந்தது, ரொமான்டிக் சாங்கு. அப்புறம் வந்து டைட்டில் ட்ராக் வந்து பிரேவாக இருக்கிறத பற்றி ஒரு சாங் வந்திருந்தது. அந்த ஹாரர் எப்படி வந்து சேலஞ்சை ஓவர் கம் பண்ணுற மாதிரி ஒரு சாங் இருந்தது. அதெல்லாம் சூப்பராக இருந்தது. திவ்யா பாரதிக்கு செகண்ட் ஹாஃப்ல ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. ஜிவி பிரகாஷ் த்ரூ அவுட் த ஃபிலிம் வந்து நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. டிஃப்ரெண்ட்டாக அவர் வேறு மாதிரி என்ன ஜானர் வேணால் செலக்ட் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இது மாதிரி சி ஃபேண்டசியில் ஹாரரையும் த்ரில்லரையும் கம்பைன் பண்ண மாதிரி கொடுத்தது வந்து நல்லா இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி படம் நல்லா இருந்தது. ஹாலிவுட் மூவிஸாக இந்த மாதிரி ஹாரர் இது பார்த்து இப்போ தமிழில் பார்க்கும்போது அது நம்ம தெரிஞ்சவங்க ஜிவி பிரகாஷ் சார்லாம் நடிக்கும்போது சூப்பராக இருந்துச்சு. திவ்யா பாரதி மேம்லாம் நல்லா போல்ட் கேரக்டராக பண்ணியிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் இதெல்லாம் சூப்பர் எஃபெக்டாக தான் இருந்துச்சு. நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒரு ஜஸ்ட் என்டர்டைனிங் மூவியாக வந்து பார்த்துட்டு போகும்போது ஒரு நல்ல ட்ரீட்டாக இருக்கும். நல்லா இருந்தது. ஹாரர் எல்லாம் நல்லா இருந்துச்சு. அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். நல்லா இருந்தது. நைஸ் ஆக்சுவலி. தேங்க்ஸ். இல்லை நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் நல்லா இருந்துச்சு. சூட்டபிளாக தான் இருந்தது. சூப்பராகவே இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் அவங்களோட கேரக்டர் ரொம்ப போல்டாக இருந்துச்சு. நீட்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சது படம். படம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சி அட்வென்ச்சருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அந்த சி அட்வென்ச்சர் வந்து உண்மையாகவே வந்து நம்ம கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ணி ஒரு 2.5 மணி நேரம் கடலுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த ஊருக்குள்ளேயே இருந்துட்டு வந்த மாதிரி ஒரு பிரமாதமான எக்ஸ்பீரியன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் சொல்லணுமா, ஜிவி யூத்தோட ஃபேவரட் மியூசிக் டைரக்டர். ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த படத்தோட பிரம்மாண்டத்துக்கு அவரோட மியூசிக் வந்து ஈடு கொடுக்குது. 3ம் பண்ணணும். நடிக்கவும் செய்யணும், மியூசிக்கும் பண்ணணும், ப்ரொடியூஸும் பண்ணணும். 3த்துலேயும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு அவர். ஏன்னா ஆமாம், நிச்சயம். இல்லை, அந்த சி ஹாரர்லாம் பார்க்கும்போது, அந்த சிஜியோட பார்க்கும்போது, அதுவும் பெரிய ஸ்க்ரீனில் பின் ட்ராப் சைலன்ஸ் இருந்தது தியேட்டரில். அது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுவும் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் அந்த கம்பெனி. சின்ன பசங்க, பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு இடத்துல கூட வந்து சிஜிங்கிறது தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. நல்லா வரவேற்றாங்க. அது சந்தோஷமாக இருந்துச்சு.